மிகப்பெரிய ஷெய்காக இருந்த மௌலானா மர்ஹூம் ஷேக் கேஎஸ் லியாக்கத் அலி ஹசரத் அவர்களை பற்றி மௌலானா அல் ஹாஃபிஸ் முகமது பசீம் தாவூதி ஹசரத் அவர்கள் நிறைவுரை வழங்குவார்கள். ஹசரத் அவர்களுடைய மாணவர்கள் புத்தானத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 பேர்களுக்கு மேலாக ஹசரத்துடைய முரீதீன்கள் எல்லாம் அங்கிருந்து வாகனம் எடுத்து நம்முடைய அழைப்பு ஏற்று இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையால் நம்மை விட்டும் காலம் சென்று இறைவனிடத்தில் சேர்ந்துவிட்ட, தீனுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்ட நல்லோர்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், உஸ்தாத்மார்கள், உலமா பெருமக்களை பற்றிய ஒரு நிறைவரங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்ததே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியமாகும். ஏனென்றால் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போனவர்களைப் போலவே இருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ பேர்கள் இறந்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முஃபீத் தாலிபீனில் ஒரு பழமொழி உண்டு. கசசுல் அவ்வலீன மவாயுதுல் ஆஹிரீன் என்று சொல்லப்படும். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்பது நமக்கு ஒரு பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் ஹலீஃபத்து ஷாதிலியா தரீகாவுடைய மிகப்பெரிய ஹலீஃபாவாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அல்ல, தமிழ் முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான, இன்றைய காலத்தில் ஒரு இறைநேசராக மறைந்து வாழ்ந்த ஒரு மாமேதை தான் எனக்கு ஒரு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. புத்தானத்தம் லியாக்கத் அலி ஹசரத் அவர்கள் பெருந்தகை. திருக்குரானிலே இந்த ஆயத்தை அவர்களை பற்றிய பேசும்போது இந்த ஆயத்து தான் ஞாபகம் வருகிறது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சில மனிதர்களை பாராட்டி பேசுகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர் உலகத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த வியாபாரம் அவர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் எந்த காலத்திலும் தடுப்பதில்லை, அவருடைய கொடுக்கல் வாங்கலும் தடுப்பதில்லை என்று அல்லாஹ் சில பேரை பாராட்டி சொல்கிறான். இந்த பாராட்டுக்கு முழுக்க தகுதியானவர்களாக ஹஸரத் பெருந்தகவர்கள் இருந்தார்கள். எனக்கு கிடைத்த இந்த தகவல்கள் இல்லை பல செய்திகள் அவருடைய அருமை மகனார் முகமது ஃபாசி ஹஸரத் அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். சில செய்திகள் என்னுடைய தாப்பனார் அவர்கள் சொன்ன செய்தி இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1957 ஹஸரத் அவர்கள் புத்தானத்தில் பிறந்தவர்கள். 3 வருஷங்கள் அவர்கள் தொடர்ந்து புத்தானத்திலேயே மார்க்க கல்வி பயின்று 4 சும்ரா வரைக்கும் புத்தானத்திலே ஓதினார்கள். கடைசி 3 சும்ரா லால்பேட்டை மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியிலே ஹஸரத் அமானி ஹஸரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் அமானி ஹஸரத் அவர்களுக்கு ஹாதிமியாக பணியாளராக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி என் தாப்பனார் சொன்னார்கள். என் தாப்பனாருக்கு எங்களுடைய ஊர் நம்புதாலை கிராமம், அந்த ஊருக்கு 1967 ஹஸரத் அவர்கள் இமாமாக வந்தார்கள். 1 வருஷம் 2 வருஷம் தான் அங்கே பணி செய்தார்கள். இன்னைக்கு என் வயசுக்கு மேலே உள்ள எங்கள் ஊர் வாசிகள்கிட்ட புத்தானத்தால் யாக்கத்தில் ஹஸரத்னா நம்புதால மக்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். 2 வருஷத்தில் மக்கள் மல்லதில் இடம்பெறும் அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய சேவையாற்றினார்கள். என் தாப்பனார் சொன்னாங்க, நான் அப்போ மன்பவு தரஜாத் அந்த மதரசாவுடைய செயலாளராக இருந்தேன். எங்கள் காசிம் ஹஸரத், கல்லந்திரி காசிம் ஹஸரத்னு சொல்லுவாங்க, ஒத்த கடையில் மாஃபி உலூலும் அரபி கல்லூரி நடத்தக்கூடியவர்கள். ஹஸரத் அவர்களுடைய உங்களுடைய அம்சபக்கா மதுரை காசிம் ஹஸரத் அவங்களுடைய அம்சபக், அவங்க ஒரு கிளாஸ்மேட். அவங்கெல்லாம் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய மாநில பொருளாளராக இருந்தவர்கள். அவங்க தான் என்னை ஓத வச்சது.
என்னை ஓத கூட்டிகிட்டு போனது. அவங்கள்ட்ட எங்கள் ஊருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல அசர்த் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. லால்பேட்டையில் பட்டம் வாங்கிட்டு வந்த அந்த வருஷம் அசரத்தை இவங்க புத்தானத்துலன்னு அனுப்பியிருக்கிறாங்க. 2 வருஷம் அங்கே பணி செஞ்சாங்க. எங்கள் தாப்பனார் சொன்னாங்க, அங்கே ஓதும்போது மக்தப் மதரசாவை எங்கள் ஊரில் உயிர் கொடுத்தவங்க அவங்க தான். இளம் வயசு ஆலிமா இருந்ததுனால நம்புதாலையில் இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பேர்கள் தொழுகையாளிகளாக இருப்பதற்கு புத்தானத்தல் யாகதில் அசர்த்து தான் காரணமாக இருந்தாங்க. அப்போ அவங்க மக்தப் நடத்தும் போது என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவாங்களாம். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு எங்கள் ஊரில் ஆப்பம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆப்பமும் டீயும் சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஆப்பம் ஊட்டி விட்டாங்கன்னு சொல்லி என் தாப்பனார் சொன்னாங்க. ஒருவேளை அல்லாஹ்வோட அந்த ஞானங்களை தந்ததற்கு இந்த மகான்களுடைய அந்த பரக்கத்துகள் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஹஸரத் அவங்க ஒரு பெரிய இறைநேசராக இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. அவங்க எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பல அமல்களை பல வருஷங்களாக தொடர்ந்து செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மஜ்லிஸுடைய ஆரம்பத்தில் முஹிப்புத்தீன் ஹஸரத் ஒரு துவா ஒரு கிராத் ஓதுனாங்க. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து. அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி யார் அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் மரணிக்கும் போது வானவர்கள் அவர்களுக்கு வந்து சுப செய்தி சொல்வார்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம் என்று சொல்வார்கள் என்று. இந்த அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இங்கு பேசப்படக்கூடிய அத்தனை உலமாக்களும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான். தன்னுடைய கொள்கையிலே கோட்பாடிலே தான் எடுத்துக்கொண்ட பணியிலே இஸ்திகாமத்தாக நிலைத்து நின்றவர்கள். அதனால தான் அவங்கள பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஹஸரத் அவங்க மகனார் சொன்னாங்க, தஹஜத் தொழுகையை 19 வயசுல அவங்க சனது வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் தஹஜத் தொழுகை விட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. தஹஜத் தொழுகை விட்டதில்லை. ஒரு நாளைக்கு தினமும் 5 ஜுசு குரான் ஓதுறத பழக்கமாக வச்சிருந்தாங்க. தினமும் 5 ஜுசு குரான் ஓதுவாங்க. தினமும் அதே மாதிரி சாஹிபு தர்த்தீபாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஆலிம்களுக்கு என்ன உள்பட ஆலிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இது. அவர்கள் சாஹிபு தர்த்தீபாக ஒரு வாழ்நாளில் ஒரு தொழுகையை கூட அவங்க கதா செஞ்சதில்லைன்னு சொல்லி அவங்க மகனார் சொன்னாங்க என்கிட்ட. ஒரு நாள் கூட ஒரு தொழுகையை கூட கதா செஞ்சதில்லைன்னு சொல்லி. ஒவ்வொரு வருஷமும் வலிமார்கள் இறை நேசர்கள் மீது அளவு கடந்த அன்பு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தப்லீக் ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மக்பராக்கு வந்து திக்ர் மஜ்லிஸ் நடத்தி அவர்களுடைய ஜியாரத் செய்து விட்டு செல்வதை ஆயுள் முழுவதும் பழக்கமாக வச்சிருந்தாங்க. அதே போல அவங்க தலாயிலுல் ஹைராத்துன்னு சொல்லி சலவாத்துகளுடைய தொகுப்பு இருக்கிறது. மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமல் அது. அதை வாழ்நாள் முழுவதும் அவங்க ஓதிட்டு வந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளைக்கும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்லி பிரித்து வச்சிருக்காது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை முழுசா முடிக்கக்கூடிய பழக்கம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி மாதிஹிர் ரசூல் சதகத்துல் ஆப்பா எழுதிய வித்ரியா, அதை ரொம்ப முஹப்பத்தோடு பிரியத்தோடு பெருமானாருடைய அந்த புகழ் மாலையை அவர்கள் ஓதி வந்தார்கள். தினசரி 11 யாசின் ஓதுவாங்களா. அவங்க பழக்கமாக வச்சிருந்தாங்களா. தனக்குத்தானே கடமையாகிற 11 யாசின் ஓதி இறை நேசர்கள் குத்துப்புமார்களில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு ஈசால் சவாப் செய்வதை அவர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அஸ்ஹாபுல் பத்ரியின் 313 சஹாபாக்களுடைய அந்த முழு பேரையும் முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த துவா மஜ்லிஸ்லையும் மனப்பாடமா ஓதுவாங்க. அவங்க அசத்து மனப்பாடமா சஹாபுல் பத்ரியின் பேர்களை மனப்பாடமா ஓதுறத அவங்க பழக்கமா வச்சிருந்தாங்க. சுமார் ரமலான்ல ஒவ்வொரு ரமலான்லையும் புத்தானத்தத்துல அதை அவங்க மஜ்லிஸ் நடத்துவாங்க. சஹாபுல் பத்ரியின்களுடைய பேர்களை வச்சு நடத்துறதா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அமல்கள் தொடர்ந்து அவங்க கடைப்பிடிச்சாங்க. நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அவங்க நிறைய நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அமலின் காரணமாக இறைவனோடு அவர்களுக்கு இருந்த அந்த பற்று பாசத்தின் காரணமாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்லீக் ஆலம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷாவுல் அமீது ஆண்டவர் அவர்கள், ஷாவுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பாதுஷா நாயம் அவர்கள், அதே போல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி பல வலிமார்களோடு அவர்களுக்கு ஆன்மீகமான நெருக்கமும் தொடர்பும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. பிள்ளைங்கள்ட்ட நிறைய வாய் விட்டு பேசுவாங்களாம். வாழ்க்கையில் நடந்த சின்ன சம்பவத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க 1967 எங்கள் ஊரில் நம்புதாலையில் பணி செய்த காலத்தில் எங்கள் தாப்பனார் சொன்னாங்க, அவங்க நம்புதாலை பல்லாக் ஒலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு ஊர் அது.
எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் ரபியுல் ஆகிர் பிறை 11ல் ஊருக்கு போயிடுவாங்க அதனுடைய கந்துரி விழாவுக்காக வேண்டி. அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கீழக்கரையில். இவங்க பணி செஞ்ச காலத்தில் பல்லாக்குழி இல்லா அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்கள பற்றி ஒரு நூல் எழுதணும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் தாப்பனார் வந்து செயலாளர் அந்த தலைவர் 2 பேரையும் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் கீழக்கரைக்கு ஹசரத்தை கூட்டிகிட்டு போய் 3 நாள் பல்லாக்குழி இல்லா குடும்பத்தார்களோடு தங்கி அவங்களுடைய முழு வரலாறை தெரிஞ்சு பார்ப்போற்றும் பல்லாக்குழி இல்லான்னு சொல்லி ஒரு புக்கு எழுதினாங்க. இன்னைக்கு இருக்குது அது, எங்கள் ஊரில் எல்லா வீட்லையும் இருக்கும் அந்த புக்கு, பார்ப்போற்றும் பல்லாக்குழி இல்லான்னு சொல்லி. அந்த புக்கை கொண்டு போய் எழுத்துலக மாமேதை எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் தொண்டியில் இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களாம். படித்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க நீ வந்து வாழ்வாங்கு பெருவாழ்வு வாழ்வீர் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த புக்கை படிச்சுட்டு நீ பெருவாழ்வு வாழ்வீர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை அதை அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க அவங்க. அதனால அல்லாஹு தாலா அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வை கொடுத்தா, சிறப்பான வாழ்க்கை கொடுத்தா. ரமலான் பெற 17 முதல் நாள் கூத்தாநல்லூருக்கு ஒரு ஷாதிலியா தரீக்காவுடைய மஜ்லிஸ் நடத்த போகிறாங்க. அந்த நைட்டெல்லாம் மஜ்லிஸ் நடத்திட்டு காலையில் இரவுக்கு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, படுத்துக்கிறாங்க. காலையில் ஃபஜருக்கு போகிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, ஃபஜருக்கு போகிறாங்க. ஃபஜர் தொழுதுட்டு வளமையாக ஓதுற அவுராதுகள் எல்லாம் ஓதி முடிச்சுட்டு 11 மணி போல் கொஞ்ச நேரம் படுத்துருக்காங்க. அவங்க லோஹருக்கு குளிக்கிற பழக்கமா, லோஹர் நேரம் வந்தோன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தாங்க. அல்லாஹ் தாலாவுடைய ரூஹ் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அவங்க மானார் சொன்னாங்க, பத்ரு சஹாபாக்களை என் தாப்பனார் அளவுக்கு அதிகமாக நேசிச்சாங்க. அதனால அல்லாஹ் தாலா பத்ரு சஹாபாக்களுடைய அந்த நாளிலேயே என் தாப்பனார் ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றிக்கிட்டான்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையின் தடங்களை அல்லாஹ் நமக்கு திறந்து வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற மாதிரி நம்முடைய மரணத்தை நம்ம நிர்ணயிச்சுக்கிறணும். என்னுடைய மரணம் இந்த நிலையில்தான் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டா அந்த மரணத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். உமர் அல்லா தஆலா ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு ஆசைப்பட்ட மரணம் கிடைச்சிச்சு. அதனால உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம திட்டமிடுற மாதிரி நம்முடைய மரணத்தையும் திட்டமிடணும். இந்த மகான்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பாடங்களை எடுத்துக்கிறணும். இன்னைக்கு காலத்துல மொத்தமா எல்லா உலமாக்கள்கிட்டையும் ஆன்மீக தொடர்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போய்கிட்டே இருக்குது. அன்றாட அவுராதுகள் திக்ருகள் நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அப்பப்ப தொழுகை ஃபஜ்ருக்கு பின்னாடி 33 சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், மக்ரிப் அசருக்கு பின்னாடி சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அதோட தான் நம்ம வாழ்க்கை கடந்துக்கிட்டு இருக்குது. அதனால நம்முடைய அமல்களை இந்த வாழ்க்கை வரலாறு மகான்களுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு நம்முடைய அமல்களை கூட்டிக் கொள்ளணும், ஆன்மீக தொடர் அதிகமாகிக் கொள்ளணும் என்று இந்த நல்ல நேரத்தில் ஹஸரத் அவர்களின் வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த உலமா பெருமக்களுக்கும் ஜமாத் உலமாவுக்கும் இந்த செய்திகளை எனக்கு தந்து உதவிய ஹஸரத் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா என்ற நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்து